Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்கியுள்ள தவிக தலைவர் விஜய், ஜனநாயக போருக்கு தயாராகும் வகையில் மக்களை சந்திக்க வந்துள்ளேன் என்று அவருடைய உரையை தொடங்கிய நிலையில், அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் பாணியில் திருச்சியில் பரப்புரையை தொடங்கியுள்ளேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார். திருச்சி எப்போதும் அரசியல் திருப்புமுனையை ஏற்படுத்தும் இடமாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டிருந்த விஜய் தொடர்ந்து பேசிய அவர், மேலும் கூடுதல் விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன், விவரங்கள். பிரகாஷ், 10:30 மணிக்கு பேச வேண்டிய தாவேகா தலைவர் விஜய் 2:58 கிட்டத்தட்ட 3 மணிக்கு தான் அவர் பேச்ச தொடங்கினாரு பிரச்சாரத்தை. இந்த பிரச்சாரத்துல அவர் முக்கியமா சொல்றது, ஜனநாயக போரை இங்க திருச்சியிலிருந்து தொடங்குறதுக்காக வந்திருக்கேன். திருச்சி என்றாலே திருப்புமுனை, திருச்சியில பல அரசியல் திருப்புமுனைகள் ஏற்பட்டிருக்கு என்றெல்லாம் பேசிட்டு, உள்ளூர் திருச்சி மற்றும் தமிழ்நாடு முழுக்க கவனம் பெற்ற விஷயங்களையும் அவர் பேசியிருக்காரு. அதுல அவர் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா, கிட்னி திருட்டு, சிறுநீரக திருட்டு விவகாரத்தை அவர் கையில் எடுத்திருக்காரு. திமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருப்பவர் கதிரவன், திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூருடைய சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் கதிரவன். அவர் திமுகவை சேர்ந்தவர். அவருடைய மருத்துவமனை தனலட்சுமி சீனிவாசன், அந்த மருத்துவமனையில் நடைபெற்ற சிறுநீரக திருட்டு என்பது பெரும் பரபரப்பாகவும் அந்த குற்றச்சாட்டு இருந்தது. அது குறித்து அதுல பேசியிருக்காரு. அப்புறம் திருச்சியில மேம்பால பணிகள் ஏன் நடக்கல, திருச்சியில நிறைய வாக்குறுதிகள் திமுக கொடுத்துச்சு, திமுக கொடுத்த வாக்குறுதிகளை ஒண்ணு சொல்லி இந்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு கேள்வியே எழுப்பியிருக்கிறாரு. இந்த மாவட்டத்துல 2 அமைச்சர்கள் இருக்காங்க, 2 அமைச்சர்கள் இருந்தும் எந்த திட்டங்களும் கொண்டு வரல, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. அப்படி இருக்கிறப்ப அவர்களுக்கு மீண்டும் நீங்கள் வாக்களிப்பீங்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு. அதனால இந்த ஜனநாயக போருக்கு நான் தயாராகி அந்த மக்களை சந்திக்க வந்திருக்கேன் பேசியிருக்காரு. இவ்வளவு நான் கேட்டதுல, அவர் கேட்டதுல நான் புரிந்து கொண்டு சொல்றேன். ஏன் அப்படின்னாக்கா, நான் ஏன் இப்படி புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் அப்படின்னா, அவருடைய பேச்சு தெளிவா கேட்கல. அவருடைய மைக்கு பேச தொடங்கினாரு, சத்தத்துல மைக்கு வேலை செய்யல, ஒரே இறைச்சலாதான் இருந்துச்சு. தொண்டர்களும் நீங்க பேசுறது கேட்கல அப்படின்னு சொல்லி விஜயனுடைய பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்களே தவிர, அவருடைய பேச்சு முழுமையா அதை சென்றடையில. கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தோம். அவருடைய பேச்சையும் முழுமையா கேட்கல. அங்க வச்சிருந்த ஸ்பீக்கரும் சரியா வேலை செய்யல. 5-6 மணி நேரம் காத்திருந்தோம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர் பேச்சை அறகுறையா கேட்டுட்டு ஒரு இறைச்சலுக்கு இடையில தான் தொண்டர்கள் கலைந்து போறாங்க. முக்கியமான சில பிரச்சனைகளை, திருச்சி சார்ந்த பிரச்சனைகளையும் தமிழகத்தில் இருக்கிற தமிழகம் சார்ந்த கவனம் பெற்ற சில பிரச்சனைகளும் பேசியிருக்கார். காகிதத்துல அவர் வச்சுக்கிட்டு தான் திட்டமிட்டு பயணம், திட்டமிட்ட பேச்சு எல்லாமே திட்டமிட்டு இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எதுவுமே அவர் பேசின பேச்சு முழுமையா சென்றடையாம முதல் பிரச்சார கூட்டம் நிறைவு பெற்றிருக்கு. பிரகாஷ், தவிக தலைவர் விஜய் தனது பரப்புரையை திருச்சி காந்தி மார்க்கெட் மரக்கடை அருகே உள்ள எம்ஜிஆர் சிலை முன்பு தொடங்கினார். ஜனநாயக போருக்கு தயாராகும் வகையில் மக்களை சந்திக்க வந்துள்ளேன் என்று அவருடைய உரையை தொடங்கினார். பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் பாணியில் திருச்சியில் பரப்புரையை தொடங்கியுள்ளேன் என்று விஜய் குறிப்பிட்டு பேசியிருந்தார். திருச்சி எப்போதும் அரசியல் திருப்புமுனையை ஏற்படுத்தும் இடமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக விஜய் பேச்சை கேட்பதில் தொண்டர்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருந்தது. திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதா என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். சட்டம் ஒழுங்கை காப்பதில் சமரசம் செய்ய மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். திமுக எம்எல்ஏக்களின் மருத்துவமனையில் கிட்னி திருட்டு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் அவர் பேசியிருந்தார். திருச்சியில் கட்டப்பட்டு வரும் இந்த ரயில்வே மேம்பாலம் எப்போது முடிக்கப்படும் என்றும் திமுக அரசிற்கு அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். காலை 10:30 மணிக்கு அவர் உரையை தொடங்க இருக்கும் நிலையில்
கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக தாமதத்திற்கு பிறகு விஜய் உரையாற்றிய சில மணி நிமிடங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அவருடைய தொண்டர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள் என்றே சொல்லலாம். மீண்டும் நம்ம இணைப்பில் நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். ஜோ மகேஸ்வரன், குறிப்பாக திமுக எம்எல்ஏக்களின் மருத்துவமனையில் உள்ள இந்த கிட்னி திருட்டு விவகாரம் குறித்தெல்லாம் பேசியிருந்தார். என்ன காரணம்? பிரகாஷ், விஜயனுடைய இந்த பேச்சுல மிக முக்கியத்துவமா பார்க்கக்கூடியது திமுகவின் மீது, திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மீது நேரடியா குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இப்ப திமுக நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னது, எதையுமே நிறைவேற்றவே இல்லை. காவிரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படல, குடிநீர் சரியா கிடைக்கல, மக்களுக்கு சொன்ன திட்டங்களை எதையும் நிறைவேற்றல, இங்க ஒரு மேம்பாலம் கட்டிட்டு இருக்காங்க, எப்ப முடியும்னே தெரியல. ஆனா இந்த திருச்சி மாவட்டத்துல 2 அமைச்சர்கள் இருக்காங்க. 2 அமைச்சர்கள் இருந்தும் மக்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் ஆற்று மணலை மட்டும் திருடி, மணல் கொள்ளை மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மணலை திருடி வித்துக்கிட்டு இருக்காங்க. மணலை மட்டுமல்ல, இயற்கை வளத்தை மட்டுமல்ல, மக்களிடமும் சிறுநீரக திருட்டு என்பது இங்க நடந்திருக்கு. இந்த அதாவது திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 9 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு. அதுல ஒரு தொகுதி மண்ணச்சநல்லூர். அந்த மண்ணச்சநல்லூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருப்பவர் கதிரவன். அவரு திமுகவை சேர்ந்தவர். அவருக்கு தனலட்சுமி சீனிவாசன் என்கிற மருத்துவ கல்லூரி இருக்கு, பொறியியல் கல்லூரி இருக்கு, மருத்துவக் கல்லூரிக்கான மருத்துவமனை இருக்கு. கதிரவனுடைய தனலட்சுமி சீனிவாசன் அந்த மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, அவர்களுடைய மருத்துவமனையில ஏழை மக்களை ஏமாற்றி சிறுநீரகங்களை கிட்னி திருட்டு நடந்திருக்கு. ஆனா இது குறித்து செய்தியாளர்களிடம் சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டா, இது கிட்னி திருட்டு இல்ல, முறைகேடுன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. இப்படியெல்லாம் அமைச்சர்கள் மக்களை ஏமாத்தி திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ நடத்துற மருத்துவமனையில கிட்னியை திருடி இருக்காங்க அப்படின்னு கேட்டா, இது திருட்டு இல்ல, முறைகேடுன்னு ஒரு அமைச்சர் விளக்கம் கொடுக்கிறாரு. இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற இந்த திமுகவிற்கு நீங்கள் மீண்டும் வாக்களிப்பீர்களா என்று அவர் கேட்கிறாரு. மக்கள் நாங்க வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு பதில் சொல்றத பார்க்க முடிகிறது. ஏன்னா கடந்த சில வாரங்களாக நீங்க நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல ஏழை எளியவர்களை, கிராமத்துல இருக்கிற படிக்காத பெண்கள் உள்ளிட்டவர்களெல்லாம் ஏமாற்றி அவர்களை வேறு ஏதோ ஒரு சிகிச்சைக்காக சென்றவர்களை அவர்களுடைய சிறுநீரகங்கள் திருடப்பட்டிருக்கிறதா நம்ம ஊடகங்கள்ல செய்தி வந்ததை பார்த்தோம். இதுக்கு பின்னாடி யாரு காரணம் அப்படின்னா, திமுகவினுடைய மண்ணச்சநல்லூர் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற கதிரவன் அவருடைய மருத்துவமனை, தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு செய்திகள் தொடர்ந்து வந்ததை பார்க்கிறோம். அதைத்தான் திருச்சி பிரச்சனை, திருச்சியை மையப்படுத்திய தமிழகம் முழுவதும் ஒரு கவனத்தை ஈர்த்த, பேசப்பட்ட, விவாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த கிட்னி திருட்டு. கிட்னி திருட்டு விவகாரத்தை விஜய் இப்ப பொது வெளியில தன்னுடைய பரப்புரையினுடைய முதல் கூட்டத்திலேயே பேசியிருக்கிறாரு. இயற்கை வளங்களை மட்டும் இவங்க திருடல, மக்களுடைய உறுப்புகளையும் இவங்க திருடுறாங்க. அப்படியேப்பட்ட அந்த திருட்டை நடத்தின கட்சியை சார்ந்த எம்எல்ஏன்னா திமுகவை சார்ந்த எம்எல்ஏ தான் அதை செஞ்சிருக்காரு. அவருடைய மருத்துவமனையில தான் நடந்திருக்கு. இது இல்லாம இதுக்கு ஒரு அமைச்சர் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. மக்கள் பிரச்சனையை அவ்வளவு தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க, எந்த வாக்குறுதியும் நிறைவேறல. ஒவ்வொரு வாக்குறுதியையும் குறிப்பிட்டு கேட்கிறாரு. 40% பெண்களுக்கு வேலைகளை இடஒதுக்கீடுன்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி ஒண்ணா சொல்லி சொன்னாங்களே, செஞ்சாங்களா அப்படின்னு. நாங்க வந்தோம்னா எதை செய்வோமோ, எதை நிறைவேற்ற முடியுமோ அதை மட்டும்தான் நாங்க வாக்குறுதியா கொடுப்போம் அப்படிங்கிறதையும் விஜய் குறிப்பிட்டாரு. நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு அவர்களுடைய தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டாலும் கூட இங்க இதை பேச வேண்டும் என்பதற்காகவே பல விஷயங்களை, திருச்சி சார்ந்த விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அதுல மிக முக்கியமாக திருச்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டையே பலரையும் பதற வைத்த ஒன்று சிறுநீரக திருட்டு. அந்த கிட்னி திருட்டு விவகாரத்தை முதல் கூட்டத்திலேயே விஜய் உரக்க பேசியிருக்கிறாரு. திமுகவை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு பெரும் நெருக்கடியை கொடுக்கும். ஏன்னா திமுகவுடைய எம்எல்ஏ அவரு இந்த கிட்னி திருட்டு விவகாரம்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கதிரவன் ஒரு இடத்துல பொதுமக்கள்கிட்ட பேசுறப்ப எங்க அப்பா வச்சிருக்க இவ்வளவு பெரிய கார்ல நாங்க போகணும் அப்படின்னாக்கா, இங்க கிராம மக்கள், இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரோடைய கிட்னியும் நான் திருநா மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு கார்ல போக முடியும், இப்படி என் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அப்புறமும் அந்த எம்எல்ஏ கதிரவன் பேசுனது இன்னும் பெரிய சர்ச்சையாச்சு. அதை அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்னன்னு செய்யாம
ஆனா அந்த மக்களை மீண்டும் வந்து ஒரு ஏமாற்றுகின்ற வகையில எல்லா கிட்னியும் திருடினாதான் நாங்க அந்த மாதிரி காரெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு பொறுப்பற்ற வகையில அந்த திமுகவை சேர்ந்த மண்ணச்சநல்லூர் சட்டப்பேரவை உறுப்பினர் பேசியிருந்தாரு. அதுவும் பெரிய சர்ச்சையாச்சு. இப்ப அந்த சர்ச்சையான ஒரு விவகாரத்தை இந்த முதல் பிரச்சார கூட்டத்திலேயே விஜய் குறிப்பிட்டு பேசியிருக்காரு பிரகாஷ். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.